அதுக்குள்ள போனீங்கன்னா காலேஜ் கோடுனா சிஎஸ்சினா 1399. இது பாருங்க எல்லாமே அதிகம். இப்போது நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம சாய்ஸஸ் என்ன, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஏஐ மிஷின் லேர்னிங். ஓகேவா? ஏஐ மிஷின் லேர்னிங் எவ்வளோ கட் ஆகுது? இதான் மிஷின் லேர்னிங் 190 இருக்கு. 190, இந்த எவ்வளோ 180. ஸோ இதில் வந்து கிடைக்கிறது கஷ்டம். கஷ்டம் இல்லை, கிடைக்காது. போன வருஷத்துக்கு கட் ஆகுறாது. 2024 தானே போட்டிருக்காங்க. ஆமாம், இந்த வருஷம் கட் ஆஃப் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் சேரலாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்துக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. இது இந்த கட் பண்ணிட்டாங்கடா. 190 வரைக்கும் இருக்கிறவங்க யார் அதில் சேர்றோம்னா அப்படி அது 195 மேலே இருந்தால் தான் எடுக்கவே இது பார்க்கும். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறோம். இல்லை, அதில் போட்டாலும் காயை எழுதி வச்சுக்கோ. அப்படி வேணால் கிடைக்கும். அதுதான் அதான் ப்ரிஃபரன்ஸ் போடுறோம் நம்ம. கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டுருக்கோம்? ரெண்டாவதா ராஜலட்சுமியில் ரெண்டாவது சென்னை இன்ஸ்டியூட் வேறு என்ன போட்டுருக்கோம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போட்டுருக்கோமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கூட கட் ஆஃப் பண்ணலாம். நம்ம வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் போட்டுருக்கோம். இந்த 193 அதோட ஜாஸ்தி இருக்குது. எதை விட கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் கூட ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தி இருக்குது. ஏறி இல்லை ஃபஸ்ட்டு. சிஎஸ்சிக்கு 193.5, அதுக்கு 190. ஏஎன்எம்எல்லுக்கு 190. ஓகேவா? இப்போ அடுத்த காலேஜ் பார்க்கலாம். ராஜலட்சுமி சொல்லுவோம் 121. இப்போ அதே மாதிரி இதில் பார்ப்போம். இந்த ஆர்டிஃபிஷியல் மிஷின் இது லேர்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 182.5 எழுதிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 189. ஓகேவா? இப்போ பனிமலர் இருக்காங்க. பனிமலர்னா 10. இந்த மிஷின் லேர்னிங் எவ்வளோ? 155 தான். போடுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 163. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 159. 116 வச்சுக்கலாம். இப்போ இது எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலெக்ஷன் இதில் பண்ணணும். அப் அண்ட் டவுன் போடணும். சரியா? இப்போ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் இதுவாக ராஜலட்சுமி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ மிஷின் இல்லை, எது கம்மியாக இருக்கட்டும் பாரு. கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா பனிமலர் தான் கம்மியாக இருக்குது. இது ரெண்டுத்துலையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இது ரெண்டுத்துலையா? இது ரெண்டுத்துல சிஎஸ்சினா பனிமலர் சும்மாவே நல்லா இப்பயே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுரு. இது ரெண்டுத்துலேயும் பாரு. இது ஒரு ரேட்டு. இது ரெண்டுத்துல பார்த்தா ராஜலட்சுமி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. கம்மியா எவ்வளோ இருக்கு? 189. இது 190. 193.5. சரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் சொல்கிறேன். ஏஐடிஎஸும் மிஷின் லேர்னிங் வருதுல்ல, அது வந்து 182.5 வந்து ராஜலட்சுமியில் இருக்குது, 190 வந்து இதில் இருக்குது சென்னையில். ஓகே, இது ரெண்டு தான் போட்டுருக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு இது கிடைக்கணும், இல்லைன்னா இது கேட்கணும். 182 இது இது ட்ரை பண்ணணும். சரியா? இது ரெண்டுத்துலேயும் பார்த்தா ராஜலட்சுமி தான் கம்மியாக இருக்குது. அதான் எவ்வளோ இருக்குது? 180, 189. இது வந்து 193.5. சரி, ஓகே. இப்போ இந்த மூணுத்துலேயும் சொல்லுங்கள். இந்த மூணுத்துல எது கம்மியாக இருக்குன்னு கேட்குறீங்களா? மூணுத்துலனா கட் ஆஃப் எது கம்மியாக இருக்குது பாரு. அதான் நான் போட்டது தான் கம்மியாக இருக்குது. மிஷின் லேர்னிங் தான் கம்மியாக இருக்குது. மிஷின் லேர்னிங் கம்மியாக இருக்குது. ஆமாம், மிஷின் லேர்னிங் 155 தான். 155. அப்போ அது லாஸ்ட் டேக்ஸ் வச்சுருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ இது மேலே போகணும். அதான் நான் சொன்னேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மேலே வச்சுருந்தேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் கம்மியாக வைக்கணும், கீழே வைக்கணும். கரெக்டாக தான் இருக்குது. மிஷின் லேர்னிங் கீழே வச்சுருந்தோம், ஆர்டிஃபிஷியல் மேலே இது பண்ணுறேன்.
ம் ஸோ இது பிரகாரம் தான் இது கட் ஆஃப். ம் இது 3 வேறு நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் லாக் மை சார்ஜஸ் லாக் ஆகிடுமா? ம் டவுன்லோட் மை சாய்ஸும் கொடுத்துருங்க. டவுன்லோட் மை சாய்ஸ் வேண்டாம், பிடிஎஃப்ல சேவ் ஆகிடும் நம்ம சாய்ஸ்லாம் சாய்ஸ்லாம். இன்னும் வேறு எதாவது யோசிக்கலாம். ம் 7 தானே இருக்குது, இன்னும் 3 போடுங்க. வேறு என்ன கோர்ஸ் இருக்குது? இப்போ இது எல்லாத்துக்குமே அலைன் பண்ணியாச்சா? ம் இப்போ வேறு போன ஆட் மோர் சாய்ஸஸ் கூட இது ஆனால் வெங்கடேஸ்வரா டெக்னாலஜி தான் வந்து பெரியபாளையம் திருவள்ளூர். இது வேற அதான் நம்ம காட்டல. ஆர்டிஃபிஷியல் 187 கம்ப்யூட்டர் 190 அவங்கள்ட்ட இல்லை அவங்க மிஷின் லேர்னிங்லாம் இல்லை. ரேம் அது தெரியுமா நீ? சார் மீனாட்சி எதுவும் சொன்னார். சிவில் இன்ஜினியரிங் 170 மெக்கானிக்லாம் ஈஸியாக கிடைக்கும் 175. மெக்காட்ரானிக்ஸ் ஈஸியாக கிடைக்கும். மெக்காட்ரானிக்ஸ் என்ன பண்ணுவோம்? என்னன்னு தெரியல உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மெக்கானிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. மெக்காட்ரானிக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸும் மெக்கானிக்ஸும் சேர்ந்த மாதிரியான படிப்பு. எஸ்சி நம்பர் 157 தான் மெக்காட்ரானிக்ஸ். கிடைக்குது போடுறியா? போடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இப்போ 179 கிடைக்கும், எதுவும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னும் மிஷின் லேர்னிங் பண்ணலாம், ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் மிஷின் லேர்னிங். இதில் பாருறா கட் ஆஃப் பர் 171 அர்த்தம். அந்த படிப்புக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். கேட்குறாங்க அது என்னன்னா அர்த்தம் அவ்வளோ அவ்வளோ ஈஸியான விஷயம் அது. இது படிக்கிறது கஷ்டம். அதெல்லாம் 179 கேட்குறாங்க. சீட்ஸ் வந்து வாண்டட் இருக்குது நிறைய. ம்